ஹாய் கைஸ், ஐபிஎல் 18வது சீசனோட கடைசி லீக் போட்டி இதுதான். ஸோ ஆர்சிபியும் எல்எஸ்ஜியும் ஆடப்போறாங்க. ஆர்சிபியை பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச். வின் பண்ணா மட்டும்தான் அந்த டாப் ஸ்பாட்ல முடிக்க முடியும். பிளே ஆஃப்ல அவங்களுக்கு இன்னொரு கேமுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். இல்ல அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட எலிமினேட்டர் ஆட வேண்டியது இருக்கும். ஒரு கேம் லாஸ் பண்ணாலே இந்த டோர்னமெண்ட்டை விட்டு அதோட வெளியே போக வேண்டியதுதான். ஸோ அதனால ஆர்சிபி இந்த மேட்சை வின் பண்றதுக்கு அவங்களுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் ஸ்குவாடோட ஆடுவாங்க. எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடி எலிமினேட்டட். பட் ரீசெண்டா இந்த கடந்த வாரம் நம்ம பார்த்தது எல்லாமே டாப்ல இருக்கக்கூடிய டேபிள் டாப்ல இருக்கக்கூடிய டீம்ஸ் வர்சஸ் எலிமினேட் ஆன டீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ச் தான் பார்த்துருக்கோம். அதுல எலிமினேட் ஆன டீம் ஒரு பார்ட்டி ஸ்பாய்லரா இருந்திருக்காங்க. நிறைய டீம் டேபிள் டாப்ல இருக்கக்கூடிய டீம்ஸை பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. இப்போ அது கண்டினியூ ஆகுதா இல்லை ஆர்சிபி எல்எஸ்ஜியை பீட் பண்ணி டைரக்டா குவாலிஃபையர் ஆட போறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். எகானா ஸ்டேடியம் லக்னோட ஹோம் கிரவுண்ட்ல இந்த மேட்ச் நடக்க போகுது. 7:30க்கு 27 நடக்கும். ஸோ இந்த மேட்ச்க்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஒரு சில பிளேயர்ஸ் அவைலபிளா இல்லை, ஒரு சில பிளேயர்ஸ் திரும்ப ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது யாரெல்லாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். டெலிகிராம் சேனல் ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் எப்பயுமே கொடுத்துட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே போல் குபேரா ஃபேண்டசி ஆப் டியோ ஆப்ஷன் மூலியமா வெறும் ஒரு பிளேயர் எடுத்து உங்களால் விளையாட முடியும். 11 பிளேயர் என்னால் எடுத்து பெருசாக செட் ஆகலை அப்படின்றவங்க இந்த ஃபேண்டசி கேம் அட்லீஸ்ட் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சூப்பரான ஒரு ஆப்பு. கன்சிஸ்டண்டாக இந்த ஆப்பில் ப்ராஃபிட்னால எடுக்க முடியும், கரெக்டாக நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க், ரெஃபர் கோட் ரெண்டுமே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய ரெஃபர் கோடை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போனஸ் ஆஃபர் மட்டும் இல்லாமல் ரியல் கேஷாகவும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுப்பாங்க. அதை வச்சே உங்களுடைய முதல் கான்டெஸ்ட்டை இலவசமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எகானா ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி கொஞ்சம் ஸ்லோ பிச்சஸாக இருந்திருக்கு. அந்த அளவுக்கு பெரிய அளவோட பவுன்ஸ் எதிர்பார்க்க முடியாது இந்த கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும். பட் பால் நல்லா நின்று வரும் அப்படின்னாலும் ரொம்ப ஸ்லோவா கீழே, அதாவது லோ பவுன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. பால் நின்று வரும், பட் பேட்டுக்கு வாகா நின்று ஸ்லோவாக வரும். பேட்டர்ஸ் ரொம்ப ஃப்ளோவில் போகாமல் பாலை கரெக்டாக டைம் பண்ணி அடித்தாங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பிச்சாக இருக்கும் பேட்டிங்க்கு அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எதிர்பார்க்கலாம். பெரிய பவுண்டரிஸ் ஒரு அட்வான்டேஜ் பவுலர்ஸுக்கு. மற்றபடி பிச்சில் இருந்து பெரிய அளவில் அசிஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பிளாக் சாயில் பிச் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு ஸ்பின்னருக்கு கொஞ்சம் கிரிப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓவராலாக சேசிங் டீம் தான் அதிகப்படியாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ணுற டீம் ஆப்வியஸாக சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அப்டேட்டு ஹேசல்வுட் பேக். ஸோ ஹேசல்வுட் இல்லாமல் போன மேட்ச் கொஞ்சம் திணறினாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால ஹேசல்வுட் வந்தது ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும். அண்ட் டிம் டேவிட் லாஸ்ட் மேட்ச் இன்ஜூர்ட் ஆயிருந்தாரு. ஸோ ஹாம்ஸ்டிங் மாதிரி தெரிஞ்சது. அதற்கப்புறம் கடைசியில் பேட்டிங் ஆடினாரு. பட் ஸ்டில் அவரால் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஓடக்கூட முடியல. ஸோ ஃபிட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு வேளை ஃபிட்டாக இல்லை அப்படின்னா ஜாக்கப் பேத்தல் நல்லா பண்ணியிருக்காரு ஆர்சிபிக்காக கிடைச்ச வாய்ப்பில். ஸோ அவர் மேபி ஆடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அவருமே பிளே ஆஃபுக்கு இருக்க மாட்டார், கிளம்புறாரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. பார்க்கலாம். அது நம்ம பிளே ஆஃப் வீடியோ போடும்பொழுது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்தந்த பிளேயர்லாம் இல்லை இருக்காங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிம் டேவிட் ஃபிட்டாக இல்லை அப்படின்னா ஜாக்கப் பேத்தல் ஆடுவாங்க. லியம் லிவிங்ஸ்டன் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஜாக்கப் பேத்தல் தான் ஆடுவாங்க. ஹேசல்வுட் ஷோரா உள்ள வந்துருவார். ஸோ அது ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜ். தேவ்தத் படிக்கலோட ரோலை மயங்க் அகர்வால் பண்ணுவார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். டொமஸ்டிக் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. பட் போன மேட்ச் பேட்டிங் ஆடின விதம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஆடின மாதிரி தான் இருந்தது. குறிப்பாக எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் அந்தளவுக்கு பிரமாதமான ஒரு பவுலிங்கெல்லாம் இல்லை. ஸோ அவங்களுக்கு அகென்ஸ்டாகவே கொஞ்சம் தடுமாறினார். அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. கிராண்ட் லீக்ல ஸ்டில் நல்ல பிக்கு. ஸ்மால் லீக் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் யோசிச்சு எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். பேட்டிங் ஆர்டர்லையும் அதே மாதிரி இதில் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா எர்லியாக ஒரு 2-3 விக்கெட் போயிருச்சு அப்படின்னா குருணால் பாண்டியா ஸ்ட்ரைட்டாகவே 4 வந்துருவார். இல்லை டாப் ஆர்டரில் நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஜிதேஷ் சர்மா அட் நம்பர் 5, டிம் டேவிட் ஆர் ஜேக்கப் பேத்தல் ஆர் அட் நம்பர் 6, அதுக்கப்புறம் ரொமோரியோ சஃபர்ட் நம்பர் 7, அதற்கப்புறம் தான் குருணால் பாண்டியா வருவார். ஸோ நீங்கள் மேட்சை ப்ரெடிக்ட் பண்ணி மேட்ச் இந்த மாதிரி போகும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி போடுறீங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி குருணால் பாண்டியா உங்கள் டீமில் ஆட் பண்ணலாமா இல்லை தவிர்க்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணால் எஸ் தயால், புவனேஸ்வர் குமார்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கு. செகண்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா இவங்க 2 பேரையும் நீங்கள் ட்ராப் பண்ணுறது குறித்து யோசிக்கலாம். சுயாஷ் சர்மா பயங்கர எக்கனாமிக்கலாக போட்டிருக்காரு இந்த சீசனில். பட் விக்கெட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுமாராக தான் வந்திருக்கு. விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் குருணால் பாண்டியா பெட்ரு ஸ்பின்னராக இருந்திருக்காரு, அது பெட்ரு பிளேயராக இருந்திருக்காரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். ரன்ஸ் கண்டெயின் பண்ணி அண்ட் முக்கியமான ஓவர்ஸ் போடுறதுல சுயாஷ் சர்மா ரொம்ப வேல்யூபிள்.
பிளேயரா இருந்திருக்காரு. பட் அட் ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு வந்து குருணால் பாண்டியா தான் நல்ல பிக்கா இருப்பாரு. எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் எய்டன் மார்கன் கிளம்பியாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட். ஏன்னா லாஸ்ட் மேட்சே வந்து ஒரு ஒரு சின்ன இன்ஜுரி இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி தெரில. மேபி ஸ்லைட் நிகழா கூட இருக்கலாம். ஒரு பால் சேஸ் பண்ணி போவார் பவுண்டரியில. அதுக்கப்புறம் வந்து ஃபீல்டிலே இருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் ஜிடியோட மேட்ச்ல சொல்றேன்னா கடைசி ஓவர் 20வது ஓவர் ஒரு பவுலர் போடும்போது போடணும் அப்படின்ற போது எய்டன் மார்கம் ஃபீல்டில் இல்லை. ஸோ ஆயுஷ் பதோனி தான் அந்த ஓவரை போட்டு ஃபினிஷ் பண்ணி விடுவார். ஸோ எய்டன் மார்கம் கிளம்பியாச்சு. ஸோ அவரை பற்றி பெருசாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இல்லை. ரிஷப் பந்த் ஓபன் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த சீசன்ல முன்னாடி ஒரு லீக் மேட்ச்ல மார்ச் இல்லாத போது ரிஷப் பந்த் எய்டன் மார்க்ரம் சேர்ந்து ஓபன் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால ரிஷப் பந்த் ஓபன் பண்றதுக்கு ஹைலி நிறைய சான்சஸ் இருக்கு. நிக்கலஸ் புரான் அட் ஒன் டவுனு ஆயுஷ் பதோனோட ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கு. ஏன்னா மார்க்ரம் இல்லாதனால ஓவர்ஸ் 1-2 ஓவர் போடுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் பேட்டிங்லையும் ஒரு பொசிஷன் எக்ஸ்ட்ராவா முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால வந்து ஆயுஷ் பதோனி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிக்கா இருப்பார். நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா கூட சில டீம்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்க்ரம் கிளம்பியதுனால அந்த எக்ஸ்ட்ரா ஓவர்ஸ் ஸ்லாட் ஒரு ஸ்லாட் வந்து ஃப்ரீயா இருக்கு. ஸோ டேவிட் மில்லர் அதுல உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்துல் சமாத் அண்ட் எக்ஸ்ட்ரா பேட்டரா இமாத் சிங் ஆடுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் சபாஷ் அகமது லாஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணியிருந்தாரு. முக்கியமான சமயத்தில் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருந்தாரு. பில்லோரூருக்கு ஆகாஷ் சிங் எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் லேட்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் தான் அவங்க வந்து அவங்களுடைய பெட்டர் பவுலிங் யூனிட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா வில்லோரூர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஆகாஷ் சிங் பவர் பிளேல விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ஷபாஸ் அகமதும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ திக்விஜய் ராதியோட சஸ்பென்ஷன் முடிஞ்சு. ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு சைன் போடுற ஒரு செலிப்ரேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம் திக்விஜய் ராதிட்ட இருந்து அப்படின்னு நினைக்கிறேன். ஆவேஸ் கான் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டா விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் அப்துல் சமாத் மாதிரி பிளேயர்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். தாராளமா எண்டோர்ல வந்து ஒரு நல்ல பினிஷிங் கொடுத்து நிறைய முறை பார்த்துருக்கோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லோ பர்சன்டேஜ் ஜிஎல்பிக்கு ஆகாஷ் சிங். ஸோ ஆகாஷ் சிங் எதற்காக அப்படின்னா பில் சால்ட் டெஃபினட்டா அடிச்சு தான் ஆட போறாரு. விராட் கோலியோட விக்கெட் எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு வச்சுட்டாலும் கூட பில் சால்ட் இனிஷியலா நியூ பால்ல நிறைய சான்ஸ் எடுப்பாரு. ஸோ அதுல விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதர் எண்ட்ல ஒன் டவுன்ல மயங்க் அகர்வால். ஸோ மயங்க் அகர்வாலும் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா தெரியல போன மேட்ச். ஸோ ஏர்லியா டெஃபினட்டா ஒரு விக்கெட் 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஆகாஷ் சிங் ஒரு நல்ல பிக்கா இருப்பார். இந்த பிச்சில் பெரிய அளவுல ஸ்விங் இதெல்லாம் இருக்காது அப்படின்னா கூட கட்டாயம் வந்து நியூ பால்ல கொஞ்சம் அசிஸ்ட் கிடைக்கும் எந்த பவுலருக்கா இருந்தாலும். குறிப்பா இவர் நியூ பால் ஸ்பெஷலிஸ்ட் பவுலர். ஸோ அதனால இவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ் தயால் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா ஷோரா எடுத்துக்கோங்க. அண்ட் திக்விஜய் ராதி போன மேட்ச் மேபி சஸ்பென்ஷன்ல இருந்து ஆடலை அப்படிங்கிறதுனால அவருடைய பெர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. ரொம்ப கம்மியான பேர் தான் எடுத்திருக்காங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. பட் எக்கனாமிக்கலா போடுவார். இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ்ல ஷோரா இவரையும் டேக் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அடிக்க போகும்போது விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலரா இருந்திருக்காரு இந்த சீசன் திக்விஜய் ராதி. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு நல்ல பிக்கா இருப்பாரு அப்படின்னு தோணுது. ஸோ இவங்க 3 பேரும் இந்த மேட்ச்க்கான லோ பர்சன்டேஜ் ஜிஎல் பிக்ஸ். அண்ட் ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் தான் பெரிய அளவுல ரிஸ்க் எதுவும் எடுக்கல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபர் டீமா தான் எடுத்திருக்கேன். என்னதான் ரிஷப் பந்த் ஓப்பன் பண்ணுவார் அப்படின்னா கூட எனக்கு அவருடைய ஃபார்ம்ல அந்த அளவுக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. இந்த சீசன் ஃபுல்லாவே ஓவராலாவே வெறும் 50 ரன் தான் வந்து அடிச்சிருக்காரு. அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் நல்ல பேட்டுக்கு வர்ற பிச்சஸா இருந்தது அப்படின்னா ஒரு மாதிரி ஓவர்சீஸ் கண்டிஷன் மாதிரி இருந்துச்சுன்னா என்ஜாய் பண்றாரு. பட் இந்தியன் கண்டிஷன்ல குயிக்கா ரன்ஸ் அடிக்கணும் அப்படிங்கிற பொழுது கொஞ்சம் சுமாராக தான் ஆடுறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம போன மேட்சோட பிச்சு எடுத்துக்கலாம். ஜிடி பிச் நல்ல கிரீனிஷ் பிச்சா இருந்துச்சு அகமதாபாத்ல. நல்ல பால் வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆனிச்சு. ரபாடா போடும்போது தான் அடி வாங்கினாங்க நிறைய பவுலர்ஸ். அந்த மாதிரி ஒரு பிச்சா இருக்கும்போது அவர் வந்தோடனே டேக் ஆன் பண்ணாரு. 2-3 சிக்ஸஸ் அடிச்சாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு கண்டிஷன் ஆனிச்சு. பட் இங்கெல்லாம் கொஞ்சம் பால் நின்று வர்றதுனால சிரமப்படுறாரோ அவருடைய ஃப்ளோல போக முடியலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. உங்களுக்கு நீங்க ட்ரீம் லெவன்ல போட போறீங்க டீம் அப்படின்னா நீங்க தாராளமா ரிஷப் பந்த் எடுத்துக்கலாம். நான் பேட்டர்ஸுக்கு நிறைய வேல்யூ அதிகமா இருக்கு நியூ ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் படி. இல்ல மற்ற ஆப்ஸ்ல போட போறீங்க அப்படின்னா நீங்க பவுலர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நான் புவனேஸ்வர் குமார் எடுத்திருக்கேன். நீங்க புவனேஸ்வர் குமாருக்கு பதிலாக ரிஷப் பந்த் உங்க டீம்ல தாராளமா எடுத்துக்கோங்க. கேப்டன் விராட் கோலி சேஃபர் ஆப்ஷனு. பெரிய அளவில் விக்கெட்ஸ் கொடுக்க மாட்டார். அண்ட் எல்எஸ்ஜியோட பவுலிங் யூனிட்டும் வந்து ஓருக்கு கொஞ்சம் த்ரெட்னிங் பவுலர். மற்றபடி வேற யாரும் பெரிய அளவில் விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்ஸாக வந்து எனக்கு தெரியல. ஸோ அதனால வந்து நான் அவரை வந்து கேப்டனாக போட்டேன். ஆஸ்லுட்டோ வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். நிக்கலஸ் புரான் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டாக தான் இருந்திருக்காரு. ஸ்டார்ட் பண்ண விதம் இந்த டோர்னமெண்ட் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மிச்சல் மார்ஸு போன மேட்ச் மாதிரி இந்த மேட்ச் வந்து பால் வந்து அந்த அளவுக்கு வராது. பேட்டர்ஸுக்கு நல்ல பவுன்ஸ் அந்த மாதிரி இருக்காது. பால் ஸ்லைட்லி கொஞ்சம் நின்று வர்றதுக்கான வாய்ப்பு கூட
இருக்கு. ஸோ இனிஷியலா எஸ் தயாள் மாரி பவுலர்ஸ்ட்டு கொஞ்சம் மாட்டிக்கிறதுக்கான சான்ஸும் அதிகமா இருக்கு. அதனால நான் அவர கேப்டனாவோ, வைஸ் கேப்டனாவோ போடல. இதான் என்னுடைய டீமு. ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா, டெலகிராம் சேனல்ல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனல்ல. நன்றி.